லாஸ்ட் டைம் வந்து நம்ம டேட்டாபேஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிஸ்ட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏஐ பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏஐல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உங்ககிட்டயும் நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் டேட்டாபேஸ் அண்ட் ஏஐ, பட் வந்து ரிலேட்டட் டு ஜாப் சர்ச்சுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா வந்து மாணவர்கள் அவங்க என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் அவங்க முன்னேற்றலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் எப்படி போறது, அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். சரி, So, ரெண்டு பண்ணலாம். எல்லாருக்கும் எல்லாமே தேவைதான். பாலாஜி வரலையே இன்னைக்கு? இன்னைக்கு பாலாஜி வந்து அவரு முக்கியமான விஷயமா லீவ் போயிட்டாரு. அவர் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் தான் வந்து வழிகாட்டி. சோ அதனால அவர் கைடு வேலை பார்க்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வந்து நம்ம டேட்டாபேஸ் பத்தி பேசியிருக்கிறோம். இப்போ வந்து கிளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சு. அஸ்யூர், ஐ மீன் பிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். அஸ்யூர் இருக்காங்க, அமேசான் ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க, அப்புறம் ஜிசிபி இருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம எதை கத்துக்கணும்? ஒரு மாணவரை என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆபீஸ் போறவங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப இது வந்து நீங்க விண்டோஸ் கத்துக்கணும், மேக் கத்துக்கணும்னு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே வேலை தான் பண்ணுவாங்க எல்லா கிளவுடுமே. நான் பசங்களுக்கு சொல்றது என்னன்னா கேட்பாங்க, எந்த கிளவுடு படிச்சாலும் வேலை, எந்த சர்டிபிகேஷன் படிக்கணும் அப்படின்னு. அதான் எதை வேணா படி, ஆனா படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது திருப்பி கேட்பானுங்க ஏதாவது படிக்கணுமான்னு. காயினை டாஸ் பண்ணு. ஹெட்ஸ் விழுந்தா ஏடபிள்யூஎஸ் படி, டெயில்ஸ் விழுந்தா அஜூர் படி, காயின் குறுக்க விழுந்துச்சா ஜிசிபி படி. அப்ப ஜிசிபி படிக்க வேணான்றீங்களா? அது ஏன் படிக்க வேணாம்னு சொல்லல, அது வந்து இந்த அவ்வளவு மார்க்கெட்ல பிக்கப் ஆகல. ஏடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்துட்டானுங்க. அதனால வந்து அவங்க பயங்கர பாப்புலர், மார்க்கெட்ல பெரிய அளவுல இருக்காங்க. அண்ட் அஜூர் வந்து மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்ததுனால அவங்களும் நல்லா கேட்சப் பண்ணி நல்லா ஃபைனான்சியல் செக்டர்ல ஃபுல்லா அஜூர் தான் அடிச்சு ஆடுறாங்க. ஸோ ரெண்டு பெரிய தலைங்க. கூகுள் பெரிய கம்பெனி தான், பட் அது ஜிசிபி வந்து அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து இதாகல, மார்க்கெட்டுக்குள்ள வரல. அது அவங்களோட ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கொஞ்சம் இடங்களமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அகேன் அவனை பேட்ச் பண்றதுக்கான இந்த ப்ரோக்ராம் இல்லை அது. ஸோ அதனால வந்து நீங்க அஜூரோ ஏடபிள்யூஸோ எது படிச்சாலும் ஓகே. இன்ஃபேக்ட் இது படிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா சப்போஸ் அவன் வேலை செய்யற கம்பெனில ஜிசிபி இருக்கு அப்படின்னாலும் அவங்களும் அதை பண்ணிட முடியும். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அதனால அது மேட்டர் அது கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதே தான். மோஸ்ட்லி வந்து அமேசான் ஏடபிள்யூஎஸ் தான் எல்லாருமே. நான் இதுக்கு முன்னே ஒர்க் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட்டும் சரி, இப்போவும் சரி, ஏடபிள்யூஎஸ் வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து மல்டி கிளவுட் டெக்னாலஜி வந்துருச்சு. யாருமே கிளவுட் ப்ரொவைடரை வந்து யூஸ் பண்ணி ரிலை பண்ணி இருக்கிறது இல்லை. ஸோ ஏடபிள்யூஎஸ் படிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு டெக்னாலஜி நம்ம நல்லா கத்துட்டோம்னா அதேவோட ஈக்குவலண்டா வந்து அங்கேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மானிட்டரிங் ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. சோ அது நம்ம ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். ஈஸி. நீ ஒண்ணு படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வரும். இன்ஃபேக்ட் மூணுத்துல ஈஸியான விஷயம் பார்த்தீங்கன்னா அஜூர் படிக்கிறது தான் ஈஸி. ஏன்னா அஜூர்ல வந்து ஏடபிள்யூஎஸ் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, வச்ச ஜேசானா வச்சு சாவடிப்பானுங்க. வருஷன் 3 போட்டு ஒரு இயரை போட்டு எல்லாத்துக்கும் ஜேசானு. அது வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணவங்களுக்கு ரைட்டு. கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுனாலும் ஏடபிள்யூஎஸ் வேலைக்கு கிடைச்சிடும். பட் அஜூர் அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து வெறும் கிளிக் எல்லாத்தையும் ஃபைனலா முடிச்சுட்டு இது அப்படியே சேவ் பண்ணி ஸ்கிரிப்டா கொடுத்துருங்க. மொத்தம் ஸ்கிரிப்டா கொடுத்துரும். நீங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். அது அஜூர் படிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் ஒரு காம்பாக்டா ஒரே ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கும். அப்படி சுத்தி இருக்காது. அண்ட் ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். 200-300 சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. அந்த வாரத்துக்கு 2 லான்ச் பண்ணிட்டு இருப்பானுங்க அவனுங்க. ஸோ சரியான ஃபீச்சரு. அதனால 2 டாப் கியர்ல போயிட்டு இருக்கோம். கூகுள் நல்லா இருக்கும். இது 2 பெருசா இருந்தாங்க போதும். சர்டிபிகேஷன் கேட்டீங்க. இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் அசூர்ல இருக்கான்னு தெரியல, பட் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நான் வந்து இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட்ல வந்துட்டு pretty much நீங்க ஒரு டெவலப்பரா என்னென்னலாம் தேவையோ எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சோ ஒரு வருஷம் ஃப்ரீயா தருவாங்க. சரி, அப்ப அசூர்ல இப்ப இருக்கு. சூப்பர். சோ அசூர்ல வந்து $400 தருவானுங்க. 2 மாசம் 3 மாசம் டைம் 90 நாள் டைம் இருக்கும் அசூருக்கு. பட் ஒரு செமஸ்டர் வந்து 4 மாசம் செமஸ்டர் இருக்கிறதுனால நீங்க ஒரு செமஸ்டர் ஆரம்பிச்சு 2 வாரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் யூஸ் பண்ணி இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். பசங்க பண்ணிப்பானுங்க. ஜிமெயிலோ ஃப்ரீயா இருக்கு. சூப்பர். அடுத்தது இப்ப இந்த ரெண்டாவது வந்துட்டு சர்டிபிகேஷன்ஸ்.
சர்டிஃபிகேஷன் அகைன் நம்ம வந்து கிளவுட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். AWS சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து இந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, ஒரு நீங்க வேலை பார்க்குறவங்க கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுக்கோப்பா அப்படின்றாங்க. எனக்கு சர்டிஃபிகேஷனே பிடிக்காது. என்ன பொறுத்தளவு அந்த டெக்னாலஜி நம்ம கத்துட்டா போதும். நம்ம அத போய் அங்க போய் அப்ளை பண்றது தான் முக்கியம் அப்படின்னுவாங்க. பட் அகைன் மாணவர்களுக்கு வந்து நீங்க என்ன சஜெஸ்ட் பண்றீங்க? அதாவது நான் நான் சர்டிஃபிகேட் படின்னு சொல்லுவேன். அதே சமயத்துல அதோட சைடு எஃபெக்ட்டா வந்து எல்லாரும் படிக்கிறதுனால அது பெரிய எஃபெக்ட் இல்லைன்னு வந்து சொல்லுவேன். ஏன் படின்னு சொல்லுவேன் அப்படின்னாக்கா, அப்படி பசங்களுக்குலாம் பரீட்சை அப்படின்னா தான் வந்து படிக்கவே படிப்பானுங்க. இந்த பசங்க அந்த 20, 22 வயசுல வந்து அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து எல்லாருக்கும் வந்துடாது. ஒரு சில பசங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு பரீட்சை அப்படின்னா மட்டும்தான் அந்த ஒரு அட்ரினல் ரஷ்ல படிப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்க படிச்சுட்டு நான் சொன்னீங்க ஒரு கம்பெனில போயிட்டு நான் வந்து சொல்யூஷன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு ஃபீலிங் இருக்கும். எப்போ ஒருத்தர் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10% எல்லா கான்செப்டையும் தெரிஞ்சிருக்கும். இவங்க புதுசா 7 என்னன்னு சொல்ல தேவையில்லை. பேசிக்கா அது ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீலிங்காகவாவது அவங்க படிச்சுதான் ஆகணும். சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு ஆகணும். இவங்களுக்கு வந்து அந்த பிரெட் தெரிய ஆரம்பிக்கும். AWS என்னெல்லாம் இருக்கு, எது எதோட ஜாயிண்ட் அடிக்க முடியும், இது நான் VNetனா என்ன, பிரைவேட் லிங்க்னா என்ன, அந்த வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அவங்க சர்டிஃபிகேஷன். கண்டிப்பா. அது என்னோட இது வந்து சர்டிஃபிகேஷனுக்கான கோர்சஸ் வந்து நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் AWSல வந்து நெறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. அதே மாரி Azureலயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க சும்மா இருக்கு இருக்கு GitHubல பார்த்தீங்கனாலே நெறைய இருக்கு. Quoraலயும் சரி, எல்லாத்துலயும் ரொம்ப ஃப்ரீ இது இருக்கு. அதே மாரி ஆன்லைன் ட்ரெய்னிங் இருக்கு. என்ன பொறுத்தளவு வந்து நம்ம டிசிப்ளின்டா இருந்தோம்னா, ஒரு கரிக்குலம் எடுத்துட்டு அதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் AWS ஆர்க்கிடெக்ட்னா அதுக்கு என்னென்ன கரிக்குலம் இருக்கோ, நம்மளே அத டிசிப்ளின்டா படிச்சோம்னா போதும். அது தெரிஞ்சுட்டோம்னா, நம்ம இன்டர்வியூல எப்படி ஆன்சர் பண்ணணும், எது எது கூட அட்டாச் பண்ணணும்னு தெரியணும். EC2னா பேசிக்கலி என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? அது அதாவது தினேஷ், நீங்க சின்ன பையன் சொல்லிப்பீங்க. உங்க வயசுக்கும் என் வயசுக்கும் வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து படிப்போம். பட் சின்ன பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மார்க் போடணும், யாராவது கிரேடு கொடுக்கணும், அப்படி அந்த டிரைவ் இருந்தா மட்டும்தான் அந்த பசங்க பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது நீங்க தேவை. ஓகே. இப்ப அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து இப்ப நம்ம க்ளவுட பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்து உங்ககிட்டயும் நெறைய பேர் உங்களோட ஸ்டூடண்ட்ஸ் கூட கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நெறைய டேட்டா டெக்னாலஜி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஸ்னோஃப்ளேக்ன்றாங்க, டேட்டாபிரிக்ன்றாங்க, டேட்டா டாக் அப்படின்றாங்க. பழைய ஆரக்கிள் வேற அப்படியே பின்னாலயே சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவிர இப்போ இதெல்லாம் வந்துட்டு ப ப க இந்த அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களோட இத ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர ப்ராடக்ட். கசாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹடூப்ன்றாங்க. ஸ்பார்க் அப்படின்றாங்க, ஹைவ் அப்படின்றாங்க. இந்த மாரி நெறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஒரு டேட்டாபேஸ் டெக்னாலஜி நீங்க வந்து இப்ப டேட்டாபேஸ் வந்து நம்ம வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அதோட டொமைன் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மல்டிபிள் டொமைன்ஸ்க்கு வந்து டேட்டாபேஸ்ல என்னென்ன கத்துக்கணும் பசங்க? ஆம். இது நீங்க ஸ்பார்க் தாங்க பேஸ் இதுக்கு. அஃப்கோர்ஸ் ம். வந்து டேட்டா பிரிக்ஸ் அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வந்து அவங்க ஸ்பார்க் கம்பெனியா தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ஸ்பார்க்ல இருந்து அப்படியே லைஸா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இப்போ வந்து DLTன்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுல இருந்து ஸ்பின் ஆஃப் ஆகி ஸ்னோ ஃபிளேக் வந்து அவங்க வந்து ஸ்னோ பார்க்க அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ம். பேஸ் வந்து ஸ்பார்க் தெரிஞ்சதுன்னா போதும். அதுக்கு மேல நீங்க வந்து எந்த கம்பெனி வேணாலும் போய் நீங்க வேலை செஞ்சுக்கலாம். நீங்க டேட்டா பிரிக்ஸ் தான் இல்ல, ஸ்னோ ஃபிளேக் தான் இல்ல, AWSல ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து அஷூர்ல இருக்கு. அவங்க வந்து ஃபேப்ரிக்னு வச்சிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக். இவங்க பிக்வெரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு கம்பெனி ஒன்று வச்சிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ஒரு கிளவுட்ல இருந்து ரீட் பண்ணு, இல்ல டேட்டா பேஸ்ல ரீட் பண்ணு, டேட்டா ப்ராசஸ் பண்ணு. ப்ராசஸிங்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரி லாங்குவேஜோ ஒரு பைத்தானோ பேசிக்கா தெரியணும். அது ஸ்பார்க்ல தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து சௌரியம். ஸோ நீங்க ஸ்பார்க்ல பேஸா வச்சுட்டு படிங்க. அப்புறம் எந்த கம்பெனி வேணுமோ நீங்க அட்டாச் பண்ணி அந்தந்த கம்பெனியோட டூல்ஸ் படிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். அது ஒன்றும் நம்ம சொன்ன ப்ராப்ளம் மாரி கிடையாது. ஸ்பார்க் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனல். அது எப்படியாச்சும் ஃபவுண்டேஷன் கத்துக்கணும். அது அது கத்துட்டோம்னா, கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த கம்பெனி வேணா பாத்துக்கலாம் அப்படின்னோம். ஆமா. இப்ப ஒவ்வொரு கம்பெனியும் அதான் டேட்டாபேஸ் வந்து நம்பர் 1 இந்த ஸ்பார்க்ல ஏன்னா அவங்க தான் அந்த ஒரிஜினலா ஓப்பன் பண்ணி விட்டதுனால லீடிங் தி கேம். பட் அவங்களுக்கு அதே டஃப் கொடுக்குற மாதிரி 3, 4 கம்பெனிஸ் அதே லெவல்ல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அந்த கம்பெனி எல்லாம் வந்து உங்களுக்கு எங்க வேலை கிடைக்குது, உங்க கஸ்டமர் யார் யூஸ் பண்றாங்க, உங்க கம்பெனி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, அதுதான். இன்னைக்கு இது நல்லா இருக்கும், நாளைக்கு அது நல்லா இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் நீங்க சாம்சங் புது புது சாம்சங் பெட்டரா, புது ஐபோன் பெட்டராங்க அடிச்சுக்கிற மாதிரி தான் அது. இன்னைக்கு இது நல்லா இருக்கும், 2 மாசம் கழிச்சு அது நல்லா இருக்கும். ஓகே. அதுதான் அது நடைபெறும். அதே மாரி வந்து இப்ப நம்ம அடுத்தது வந்து இது ஹடூப் எல்லாமே பிக் டேட்டா அப்படின்றாங்க.
ஸோ அந்த டெக்னாலஜி வைஸ் ஹடூப் அப்படிங்கிற டெக்னாலஜி அது நீங்க எந்த டேட்டாபேஸ்ல எப்படி வேணா கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. ஹடூப் ஆகட்டும், ஹைவ் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி நீங்க ஃபவுண்டேஷனா அதுவும் கத்துக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல பேசிக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் கத்துட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? இப்ப ஹடூப் ஹைவ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பாப்புலர் இல்லைங்க. ஒரு காலத்துல இருந்தது. நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹடூப் ரொம்ப கரெக்ட். பாப்புலரா இருந்தது. 2018 ஒரு இது வரைக்கும் கூட இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா ஸ்பார்க்ல எல்லாம் போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் வந்து ஸ்பார்க் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்பார்க் நீங்க வந்து ஹடூப்போட அடுத்த ஜெனரேஷன் கூட வச்சுக்கலாம் நீங்க. இப்போ ஸ்பார்க்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு இப்ப. இருந்தாலும் வந்து ஸ்பார்க் இன்னும் லீடிங்ல இருக்கிறதுனால ஹடூப் வந்து நீங்க புதுசா படிக்க வேண்டாம் நீங்க. புதுசா ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா நீங்க ஒன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹைவே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பாலாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா படிக்கிறவங்க நீங்க ஹடூப் போக தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்பார்க்குக்கே போய்க்கலாம். அது தவிர இப்போ அடுத்தது வந்து நம்ம டேட்டாபேஸ் எடுத்துட்டீங்கன்னா திருப்பி டேட்டாபேஸ்ல டெக்னாலஜி வந்துட்டா கசாண்ட்ரா. இப்போ நான் எங்களோட இதுல பர்சனலாக வந்து கசாண்ட்ரா ரொம்ப யூஸ் பண்றோம். அப்புறம் டைனமோ டிபி ஃபார் பேசிக் ஆர்டிபிஎம்எஸ்க்கு டைனமோ டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர இந்த டெக்னாலஜிஸ் தவிர அப்புறம் இந்த கேஷ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெடிஸ் அப்படின்னு ரெடிஸ், வால்கி, கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் எவ்வளவு கத்துக்கணும், எங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இதெல்லாம்? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் கேஸ் உங்களுக்கு புரியணும். அதான் அதுக்கு போன வாரம் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பல விதமான டேட்டாபேஸ் பேசணும். கசாண்ட்ராங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காலம்டர் ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து ரெடிஸுங்கிறது வந்து உங்களுக்கு கேஷிங்க்கு அது வந்து கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்றது. அப்புறம் மாங்கோ டிபி அதே ஃபேமிலியில வர்றது உங்களுக்கு வந்து டைனமோ டிபி, டாக்குமெண்ட் டிபி, கவுச் டிபில ஆல்மோஸ்ட் அது அதே ஒரு டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட ஃபார்மேட்ல வருது. அப்புறம் நியோ 4J, அப்புறம் நெப்டியூன், நெப்டியூன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் டேட்டாபேஸ். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர் டேட்டாபேஸ். ஸ்பார்க்னு சொல்றது வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜின். எதுல வேணா டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த பல பைப்லைனை மாத்துவாங்க. ரா டேட்டால இருந்து ப்ராசஸ் டேட்டா, கிளீன் டேட்டா, அப்புறம் அக்ரிகேட்டட் டேட்டா, அதாவது மெடாலியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ், சில்வர், கோல்டு. அதுக்கு வந்து இந்த ஸ்பார்க் யூஸ் பண்ணி டேட்டா மூவ் பண்றது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு. இப்ப நீங்க சொல்ற இந்த கசாண்ட்ரா, அப்புறம் வந்து ரெடிஸ், நியோ 4J அதெல்லாம் வந்து ஆக்சுவல் டேட்டா பேஸ் ஒன்னொன்னு ஒரு வேலையை பண்ணும். இது படிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒன்றும் பெருசா கஷ்டப்பட வேணாம். நீங்க அந்தந்த இப்போ நியோ 4J எல்லாம் வந்து வெப்சைட்லயே வந்து ஃப்ரீ சர்டிபிகேஷனோட ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மாங்கோ டிபியும் சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. நீங்க கசாண்ட்ராக்கு கூட இந்த அஸ்ட்ரா டிபின்னு ஒரு கிளவுட்ல வந்து ஃப்ரீயா தராங்க. நீங்க இது படிச்சுக்கலாம். எல்லாத்தையும் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலைஸ்டா வேணும் சர்டிபிகேஷன் ஆங்கிள் வேணாங்க இந்த யூடியூப்ல போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு சர்டிபிகேஷன் இருக்கும். அது அந்த சப்ஸ்கிரைப் பண்றது போல அந்தந்த ஊருக்கு தகுந்த போல $10 இருந்து $400 அவங்க எப்படி இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி படிச்சுக்கலாம். சூப்பர். சோ அதுதான் கோ டு தி சோர்ஸ்ன்றீங்க. எந்த இப்போ ஸ்பார்க்னா அவங்களோட சைட்டுக்கு போய் அவங்களோட டுட்டோரியல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. பண்ணுங்க. இல்ல யூடியூப்ல படிங்க. ஈஸியா போய் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் நீங்க. படிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இந்த யூடியூப் பத்தி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா தப்பா சொல்ல பட் நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஒரு 90% ஆஃப் யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவலுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஸ்பார்க் இப்போ இந்த நம்ம ஷிஃப்டிங் கியர்ஸ் ஒரு ஏற்கனவே ஒரு என்டர்பிரைஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க போய் யூடியூப்ல பார்த்தாங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி நீ வந்து குவேரி எப்படி பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி டேட்டா ரிட்ரீவல் பண்றது அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அது வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? நெக்ஸ்ட் லெவல்ல போய் படிக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த யூடியூப் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய இன்னொரு வாட்டி இன்டர்வியூ பண்றப்போ நான் நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் வர்றப்போ அந்த யூடியூப்ல வர எக்ஸாம்பிள திருப்பி எங்கிட்டயே சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அது இது மாதிரிதாங்க. இப்ப வந்து எந்த சினிமா நல்லா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க என்ன படம் பாக்குறீங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு வர சினிமா மாதிரி நீங்க எந்த சேனல் பாக்குறீங்கன்னு இருக்கு. இந்த யூடியூப் தானே சொல்லிட்டு போலாம். இப்ப நீங்க வந்து ஸ்பார்க் பத்தி நிறைய புதுசா தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் சொல்றது கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்க ஸ்பார்க்கோட 2 நாள் கூட என்ன வந்திருக்குன்னு தெரியணும், 4 நாள் கூட என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்களோட யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து தேகோ இன் அண்ட் அவுட் போயிட்டு பூந்து எடுப்பாங்க. அது லேட்டஸ்டா ஒரு டெக்னாலஜி உடனே ஹாட் அந்த மார்க்கெட் எடுத்து ஒரு யூஸ் கேஸை பில்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் சொல்லி தருவாங்க ஃப்ரீயா. சோ அந்த மாதிரி வெப்சைட் அந்த மாதிரி சேனல் எல்லாமும் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றனாக்க பைட் கோ BYTEGO அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. சிஸ்டம் டிசைன் அமேசிங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க எல்லாமே வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோஸ் தான். நீங்க படிக்க வந்து அடடா இப்படியா இந்த சேனல் இப்படி பண்ணலாமா, இந்த அப்ளிகேஷன் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க எக்கச்சக்க ஐ ஓப்பனர் சார் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க எதை சப்ஸ்கிரைப் பண்றோன்றது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 லிங்க்ல வருது சோம்பேறித்தனப்பட்டு எடுத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த கண்டென்ட். கரெக்ட். சூப்பர். இப்ப இதுலயும் வந்துட்டு இப்ப சர்டிபிகேஷன்ஸ் இப்ப வந்து நம்ம கிளவுட் சர்டிபிகேஷன் ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க. இப்போ டேட்டாபேஸ்க்கு என்ன மாதிரி சர்டிபிகேஷன் இல்ல டேட்டா ப்ராசஸிங் என்ன மாதிரி சர்டிபிகேஷன்ல படிக்க வேண்டியிருக்கு இல்ல சர்டிபிகேஷன் தேவையா?
இருக்குங்க. இப்ப இதே சப்போஸ் இந்த ஸ்பார்க்குக்கே படிக்கணும்னாக்கா டேட்டாபேஸ் சர்டிபிகேஷன் இருக்கு. ஏடபிள்யூசி கொடுக்குறாங்க. க்ளூக்கு சர்டிஃபிகேட், டேட்டாபேஸ் டெவலப்பரா டேட்டா அப்புறம் சரியா ஞாபகம். அந்த அந்த பேர்ல சர்டிபிகேஷன் ஒன்று இருக்கு. அதுல வந்து க்ளூ அந்த வந்து அதுலயே வந்து அவங்களோட ஸ்பார்க் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எதை வேணா படிக்கலாம், எந்த சர்டிஃபிகேஷன் வேணா படிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன காமனாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இங்கே நாங்கள் ஸ்விட்ச் பண்றது வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியர், ஒன்றும் பெருசா கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி டேட்டாபேஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பர் நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸ், மாங்கோடிபி சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, நியோ4j வச்சிருக்காங்க, எல்லா இதுவும் வச்சு டேட்டாபேஸ் கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஆகிய நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கிறது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கு. ஏன்னா நீங்க போக போக வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் சம்டைம்ஸ் ஓவர்வெல்மிங்கா கூட போயிடும். இவ்வளவு படிச்சுட்டே இருக்கோம், எப்பதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. ஏன்னா நிறைய இந்த சர்டிபிகேஷன் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், அந்த சர்டிபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸின்னு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா திடீர்னு இப்போ வேலை தேடுறவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய பேருக்கு இப்போ வந்து வேலை ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க தேடிட்டு இருக்கிறப்போ இந்த ரெக்ரூட்டர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, போய் அந்த சர்டிபிகேஷன் பண்ணு, இந்த சர்டிபிகேஷன் பண்ணு, அதை வாங்க இதை வாங்குன்னு சொன்னோன்னே அவங்க வேலை தேடுற முயற்சியை விட இந்த சர்டிபிகேஷன் ப்ரிப்பேர் பண்றது அது படிக்கிறதுக்கான டைமே போயிருது. அது தவிர அந்த ஏற்கனவே நம்ம வேலை தேடுறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமா இருக்கும். ஆன்சைட்டி இருக்கும். அந்த ஆன்சைட்டி இது சேர்ந்த பிறகு சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா பேசிக்கான ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் முதல் பில்ட் பண்ணிக்கோங்க, சர்டிபிகேஷன் செகண்டரியா வச்சுக்கலாம் அப்படின்றீங்க. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் த டே ஃபவுண்டேஷன் இது இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ நம்ம உங்களுக்கு எல்லா சர்டிபிகேஷன் படிக்க முடியாது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவு நீங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் எவ்ரி டூல் ஆக முடியாது. நீங்க ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சர்டிபிகேஷன் பேசிக்கலா ஒரு கிளவுட் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எல்லா கம்பெனியும் கிளவுட் டச் பண்ணுவாங்க சம் பாயிண்ட் ஆஃப் டைம். கிளவுட் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து இட் ஓப்பன் அப் உங்களுக்கு அவென்யூஸ். அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிறத நீங்க எழுதலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து சர்டிபிகேஷன் நீங்க கேட்கறதுனால ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப நிறைய பேர் கேட்கறது வந்து டெராஃபார்ம் சர்டிஃபிகேட்டா நீங்க, GitHub சர்டிஃபைடான்னு கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ். இந்த டெராஃபார்ம் சர்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டியான கோர்ஸ். அதை வந்து ஜஸ்ட் படிக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் இது டஃப் அந்த சப்ஜெக்ட். அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி நீ சேலஞ்சா படிக்கணும்னாக்கா அந்த மாதிரி படிங்க. ரொட்டீனா படிச்சுட்டு இது பண்றதுக்கு பதிலாக டெராஃபார்ம் சர்டிஃபைட் இல்லை GitHub சர்டிஃபைட் போங்க. அது பெரிய உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும். கண்டிப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம கிளவுட் கவர் பண்ணிட்டோம், டேட்டா கவர் பண்ணிட்டோம். மூணாவது முக்கியமான விஷயம் ஏஐ. இப்ப எல்லாருக்கும் வந்து இந்த ஆன்சைட்டி, இப்ப வேலையில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆன்சைட்டின்னா, இப்போ வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் சைட்ல வந்துட்டு எல்லாருமே வந்து லே ஆஃப்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஏஐனால வேலை போகுதா, இல்லை ஏஐ வந்து அவங்க வேலையை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பதட்டம், சேம் ஆங்ஸைட்டி. ஸோ அவங்க என்ன படிக்கணும்? ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கோர்சஸ் இருக்கா? என்ன படிக்கலாம் அப்படி? ஏன்னா ஏஐனா இப்போ வந்து என்ன பொறுத்தவரை எமர்ஜிங் ஃபீல்டு, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க முதல்ல இருந்தே அதுல ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எப்படின்னு போயிட முடியும். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரு, இந்த 3 பேர் தவிர இப்போ வந்துட்டு கிராக் வேற வந்திருக்காங்க, சாட் ஜிபிடி வேர்ல்ட்லயே. பட் அது தவிர ப்ரோக்ராமிங் வைஸ் போறப்போ வந்து என்னென்ன பண்ணலாம்? இந்த நான் சொல்றது நம்ம இந்த சாட் ஜிபிடி அதெல்லாம் எடுத்துடலாம். ஆனா அதெல்லாம் வந்துட்டு எண்ட் யூசருக்கு, ஒரு டெவலப்பரா நான் ஒரு ஒரு ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுல ஏஐல என்னென்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏஐ சர்டிபிகேஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து மெச்சூரே ஆனது. கிளவுடு மெச்சூர் ஆனது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஈஸி. ஏஐ வந்து தினம் ஒன்று வரும், ஒன்று போகும், ஒன்று வரும், ஒன்று போகும். ஸோ நீங்க வேணா அது கோ வித் த ஃப்ளோ, அது படிச்சுட்டு தான் இருக்கணும். கோ வித் த ஃப்ளோன்னு எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா deeplearning.ai அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு பிகினர், இன்டர்மீடியட், உங்களுக்கு என்ன லெவல்ல உள்ள போறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏஐனா ஒண்ணுமே தெரியாது, ஒரு பைத்தான் மட்டும் தெரியும்னாக்க பைத்தானும் ஏஐ வச்சு எப்படி வந்து நீங்க கோடு எதாவது சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் வீடியோ இருக்கும். இல்ல எனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் வேணும், 1/2 மணி நேரத்துக்கு வீடியோ இருக்கும். ஸோ நீ அங்கதான் நீங்க பிகினர் ஆரம்பிக்கணும். ஸோ deeplearning.ai அப்புறம் நீங்க டிஸ்கிரிப்ஷன் போட்டு விடுங்க. ஸோ அந்த அது ஸ்டார்ட் பண்ணா நீங்க அது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா அது எல்லாருக்குமே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, கம்பெனிஸ்ல வேலை செய்யற ப்ரொஃபஷனல்ஸுக்குமே அது தேவை. பிகாஸ் அட் சம் பாயிண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஏஐனா உடனே வேலை போகுமா? அன்னைக்கே போகாது. பட் எவென்ச்சுவலி எல்லாருக்கும் அது வந்து ஒரு சைக்கிள்ல வரும். அது ஒரு நாளைக்கு அடிக்கும். அது அதுக்குள்ள நீங்க வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி போகணும். இது கம்ப்யூட்டர் மட்டும் தான் இல்லைங்க. இந்த ஏஐனால எல்லா ஃபீல்டுமே ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபீல்டு டச் பண்ணுது. ஸோ நீங்க வந்து இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. அது வந்து இப்போ எப்படி இந்த செல்போன் ஓட்டம் வந்து ஒரு 50 டிவைஸை காலி பண்ணிச்சோ, அந்த மாதிரி ஏஐ வந்து உங்களுக்கு பல விதமான ஃபீல்ட வந்து கொஞ்சம் ஆட்டம் தான் போகுது. அது வந்து வழி கிடையாது, நீங்க பண்ணித்தான் ஆகணும். பிளஸ் ஏஐ இந்த ரொபாட்டிக்ஸ் சேர்ந்ததுனாக்கா அது டேமேஜ் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது பயப்படணுமா பயப்பட வேண்டாமா, நீங்க அலாங் வித் ஃப்ளோ போனீங்கன்னாக்கா தப்பிச்சுப்பீங்க. நான் அடம் பிடிச்சி படிக்க மாட்டேன் நான் அப்படின்னாலும் கொஞ்சம் மாட்டிக்குவீங்க.
கண்டிப்பா. ஓகே. சோ அது இப்ப நீங்க திருப்பி நீங்க சொன்னத வந்து நான் நல்லா சம்மரைஸ் பண்ணி படிச்சா, பைத்தான் கண்டிப்பா படிச்சிருக்கணும். நீங்க போன வாட்டியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. பைத்தான் கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸ்பார்க் ஃபவுண்டேஷனல் நாலேட்ஜ் வேணும். ஏதாச்சும் ஒரு கிளவுட் எடுத்து அத கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 வந்து எசென்ஷியல் ஸ்கில்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு ப வேலை ஜாப் சர்ச்சிங்கா இருந்தாலும் சரி, இப்ப வேலையில இருந்தாலும் அந்த 3யும் வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது நம்ம கண்டிப்பா. கத்துக்காம நம்ம பழைய இதையே வச்சுட்டு இன்னும் ஆரக்கிள் இதையே வச்சு ஓட்டிட்டு இருந்தோம்னா பிரச்சனை வந்துரும். ஆட்கள் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு. இந்த ரைட். மார்க்கெட் இருக்கு. நீங்க பயம் வந்துடும் அவங்களுக்கு. கரெக்ட். ஆட்கள் வந்து சப்போஸ் ஒருத்தர் வந்து 60 வயசு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தப்பிச்சிடுவாரு. இன்னொரு 4-5 வருஷம் வந்து ஒப்பேத்தி அப்ப அமெரிக்கால 60 வயசு ரிட்டையர் ஆயிடுவாங்க. இந்தியாவில் ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 25 வயசுல ஒரு ஆட்கள் படிச்சிருக்காருன்னா அவருக்கு பயம் பிடிச்சிக்கும். அவர் வந்து ஏதாவது படிச்சே ஆகணும், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியே ஆகணும். ஆட்களும் கிளவுட்ல வராங்க. அவங்க கிளவுட் இருக்குது. ஆனா அந்த கிளவுட் இந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. அதனால வந்து அவங்க மார்க்கெட்ல நிற்கணும், இன்னும் 40 வருஷம் வேலை செய்யணும்னாக்கா கொஞ்சம் ரெடி ஆகிக்கணும் அவங்க. ஓகே. சோ அடுத்தது வந்து இப்ப இந்தியால வந்துட்டு நீங்க சொல்லுவாங்க மஷ்ரூமிங் ஆஃப் ஐடி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படிம்பாங்க. சோ அது மாரி நெறைய இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரெஃபரன்ஸ் இருக்கா? நம்ம இந்த இதுல தான் படிச்சு கோர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இப்பலாம் ஒரு சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி இதோ இப்ப ஸ்பார்க் படிக்கணும்னா, நான் கேள்விப்பட்டது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கேட்கறாங்க ஒரு ஒரு 2 மந்த் கோர்ஸ்க்கு. ஸோ அதையும் குடுத்து படிக்கிறதுக்கும் ஆட்கள் தயாரா இருக்காங்க. பட் அதனால அவங்களுக்கு உபயோகமா இருக்குமா? அது வொர்த்தா அந்த மாரி கத்துக்கிறது வந்து பசங்களுக்கு வொர்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங். அது அவங்க அவ்வளவு வேலை கொடுத்து கத்துக்கிறது ஸ்ட்ரெச். அதுக்கு தான் சொன்னேன். நீங்க வந்து ஓரளவுக்கு டிசிப்ளின் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு கோல் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கம்பெனியோட சர்டிபிகேஷன் எழுத போறேன், பார் சர்டிபிகேஷன் எழுத போறேன், ம். ஆர் இந்த ஒரு டேட்டாபேஸ் சர்டிபிகேஷன் எழுத போறேன்னு வச்சுட்டு அதுக்கு என்ன படிக்கணும், உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா, ஸ்ட்ரைட்டா யூடியூப் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து கிளீனா ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த சர்டிபிகேஷன் என்ன படிக்கணும், ஸ்டெப் 1 ம். ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 எல்லா ஸ்டெப்பும் இருக்கும். அது வாங்கி படிங்க. ஒரு 5,000 ரூபாய் 10,000 நீங்க முடிச்சிடலாம் இந்தியா கரன்சில. டாலர்ஸ்னாக்கா ஒரு கோர்ஸ் வந்து $15 $20 ஆகும் உங்களுக்கு ஒரு கோர்ஸும். நீங்க படிச்ச சர்டிபிகேஷன் $200 ஆகும் உங்களுக்கு. ஒரு $250 நீங்க முடிச்சிடலாம். நீங்க வந்து தேவையில்லாம அவ்வளவு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க கண்டிப்பா. வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தருவாங்க. இங்க கொடுக்குற எல்லா ப்ராஜெக்ட்டும் கிட்டப்ல இருந்து உருவி கையில கொடுக்கறது தான். முக்காவாசி கம்பெனி உருவி கொடுக்குறது. அது நீங்களே உருவிக்கலாம். அது ஒன்றும் எக்ஸாக்ட்லி. பெரிய விஷயம் கிடையாது. கரெக்ட், கரெக்ட். இப்ப இன்னொன்னு இப்ப நீங்க இந்த ஊர பத்தி பேசுனதுனால, இன்னொன்னு வந்துட்டு எப்பவுமே இங்க இருக்கிற பசங்கள வந்து கவுன்டி காலேஜ்ன்னு கொஞ்சம் கம்மியா பார்க்கறது. ப பெரிய யூனிவர்சிட்டீஸ் தான் போய் கோர்ஸ் படிக்கணும்னு நெனைக்கிறாங்க. என்ன பொறுத்தளவு வந்து நீங்க டிகிரி வாங்குறப்ப வந்து மேபி இப்ப டிகிரி வந்து நெறைய கவுன்டி காலேஜஸ்ல வந்துட்டு அசோசியேட் டிகிரி தான் குடுக்குறாங்க. பேச்சுலர் டிகிரி குடுக்கறதில்ல. பட் டிகிரி முடிக்கிறது என்ன பொறுத்தளவு குறைந்த செலவுல வந்து நிறைவான கல்வி குடுக்குறது கவுன்டி காலேஜஸ் அப்படின்னு என்னோட எண்ணம். ஆ எங்க வீட்லயும் நெறைய பேர் வாதிச்சிருக்காங்க. உங்களுக்கும் தெரியும். அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. நம்ம பெரிய யூனிவர்சிட்டில போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ உங்களோட கருத்து இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்றீங்க? கவுன்டி ஸோ காலேஜஸ்ல போய் டிகிரி யூஎஸ்ல அசோசியேட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, யூஎஸ்ல படிக்கிற பசங்களுக்கு நீங்க கவுண்டி அப்புறம் வந்து நீங்க அதாவது இப்ப கவுண்டிக்கு இந்த வந்து 4 வருஷம் படிப்பாங்க யூஎஸ்ல. நீங்க ஒரு ம். பேச்சுலர்ஸ் டிகிரினாக்க நிறைய பேர் கவுண்டி காலேஜ் ஏன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சில எல்லா யூனிவர்சிட்டி இந்த பேசிக் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும். கரெக்ட். ஹியூமனிட்டி படிக்கணும், ஒரு பிசிக்ஸ் படிக்கணும், ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், 1 2 3 படிக்கணும். இது மாதிரி வந்து ஒரு 30ல இருந்து 60 கிரெடிட் வரைக்கும் ஒரு பேசிக் கோர்ஸ் இருக்கும். ம். 60 கோர்ஸை வந்து நீங்க ஒரு பெரிய ஐவி லீக்லயோ இல்ல நீங்க வந்து அதுக்கு மிட்ரேஜ் காலேஜ்லயோ போயிட்டு ஒரு கோர்ஸுக்கு இவ்வளோன்னு போட்டு படிக்கிறது ஒரு கணக்கு. அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனாக்க ஐ வாண்ட் ஹெட் ஸ்டார்ட் அப்படின்னாக்க நீ கவுண்டி காலேஜ்ல ஒரு 2 வருஷம் படிச்சீங்கன்னாக்க நீங்க அதை வந்து 1/3 காஸ்ட் 1/4 காஸ்ட்ல படிப்பீங்க. படிச்சுட்டு உங்களுக்கு டாம் செலவு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவ்வளவு பெரிய காலேஜ்ல போனோம்னா அந்த ஒரு இது இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனா படிச்சிருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த எந்த கவுண்டி காலேஜுக்கு எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இருக்கும். அப்படியே அது கிரெடிட் அந்த யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னாக்க கடைசி 2 வருஷத்துக்கு நீங்க அங்க படிச்சு அந்த யூனிவர்சிட்டி டிகிரி வெளியில வரலாம். என்ன மிஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வந்து முதல்ல இருந்து அந்த யூனிவர்சிட்டியில போனேன். 2 வருஷம் கேட்கும்போது எந்த காலேஜ், கவுண்டி காலேஜா, அப்படியா அப்படி ஒரு குக்கி போடுவாங்க பாருங்க. அந்த ஒரு இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் எல்லாம் வந்து அப்படி சொல்றது. அது வந்து இங்க ஊர்லயும் அதே மாதிரி ஏகப்பட்ட காலேஜ் வந்துருக்கு. எந்த காலேஜ் படிக்கணும், பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி அகைன் ஒரு காலத்து அண்ணா யூனிவர்சிட்டி பெருசு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இதுதான் படிக்கணுமா, இப்ப இந்த பிரிஸ்பிலானியா, ஆர்இசியா அந்த மாதிரி வந்து ஒரு கிரீம் லேயர் காலேஜ் தான் படிக்கணுமா அப்படின்னாக்க அந்த மாதிரி காலேஜில் இருக்கிறவங்க தான் வந்து ஒரு சில கம்பெனிஸ் எடுக்கவே எடுப்பாங்க அவங்க கேம்பஸ்ல. நீங்க இந்த ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் யூனிவர்சிட்டி எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி தானே, அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் கிரீம் லேயர் தான் போயிட்டு உடனே வேலை கிடைக்கும், அதுக்காக அந்த காலேஜ் போடணும்னு வந்து ஒரு நான் சொல்றது பேக் ஹோம்ல வந்து அது ஒரு கிரேஸ் இருக்கு. இங்க கவுண்டி இது வந்து பஸ்ஸுக்கு ஈஸி, ஈஸியா அந்த பசங்களுக்கு
பட் பேரண்ட்ஸுக்கு அது ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட். சூப்பர். அது கரெக்ட் தான். அது நெறைய பேரு தான் அந்த கவுண்டி காலேஜ் போனோனே பயந்துக்கிறாங்க. பட் என்ன பொறுத்தளவு வந்து இன்னொன்னு வந்து நீங்க சொன்னது வந்து நெறைய பேருக்கு இங்க தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 2 இயர்ஸ் படிக்கிற என் கோர்ஸ்க்கு வந்துட்டு யுனிவர்சிட்டி பேர்லாம் சொல்லல. பட் மோஸ்ட் ஆஃப் யுனிவர்சிட்டீஸ்ல அந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டீஸ்லாம் படிச்சீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 100 பேர், 120 பேர் இருப்பாங்க. 120 பேருக்கு 200 டீச்சர் 200 பேர்ல பார்த்துருக்கான். 200 பேர் 200 பேர் 300 பேர பார்த்துருக்கான். வச்சு சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. வாத்தியாரால கவனிக்கவே முடியாது. ஆமா. எக்ஸாக்ட்டா. சோ அது ஒரு அதுக்கெல்லாம் பெரிய வந்து இந்த ஸ்டேடியம் மாரி உட்கார வச்சுட்டு டீச்சிங் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒரு 6 பேர் 8 பேர் டீச்சர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க தான் பார்த்துப்பாங்க. 200 பசங்களை இனி கிரேட் பண்ண முடியுது வாத்தியாரு. அவர் கிளாஸ் எடுத்து போயிட்டே இருப்பான், அவ்வளவுதான். கரெக்ட். சோ அது ரைட். சோ இப்ப நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஜாப் சர்ச்க்கு. இப்ப இதே மாரி ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும், இவங்களுக்கு முன்ன வந்து மான்ஸ்டர், இப்ப இந்தியால பத்தி நௌக்கரிலாம் இருந்துச்சு. இப்ப வந்து அந்த மெத்தடாலஜியே ஒரு ஜாப் சர்ச் சைட்டுக்கு போய் ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே போயிருச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த லிங்க்டின் நெட்வொர்க்கிங் மூலியமா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாரி இப்போ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நெட்வொர்க் இருக்கும்? அவங்க வாத்தியார் இருப்பாங்க, கூட படிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த நெட்வொர்க்கிங் வச்சு லிங்க்டின்ல வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்க முடியாது இல்லைங்களா? பட் அதுக்கு அவங்களுக்கு என்ன சஜெஸ்ட் பண்றீங்க நீங்க? இல்லங்க. அப்படி வந்து நீங்க அப்படியே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன்னாக்கா, ம். லிங்க்டின்ல உங்களுக்கு வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு கம்பெனி எடுக்கிறாங்க, ம். எக்ஸ்பிரசி கம்பெனி எடுக்கிறாங்கனாக்கா, அவங்களோட போஸ்டிங் வந்து லிங்க்டின்ல வரும். ஸோ லிங்க்டின்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு நெட்வொர்க்னு இல்லாட்டினாலும், நீங்க அந்த சர்ச் பிடிச்சிட்டு வரலாம் நீங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வாத்தியார் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டோட அண்ணா, ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நெட்வொர்க் பில்ட் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சர்ச் பண்ணும்போது, அவங்க நெட்வொர்க்ல யாராவது அந்த கம்பெனி வேலை செய்றாங்களான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அது ஒரு ஆப்ஷன். 2வது நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ லிங்க்டின் ஒன்று, அப்புறம் இண்டி.காம்னு ஒன்று இருக்கு. INDED இண்டி.காம். அங்கேயும் நல்லா உங்களுக்கு ரெஃபரன்சஸ்லாம் கிடைக்கும் வேலைக்கு. இப்போ லிங்க்டின்ல என்ன தப்பு பண்றாங்க நிறைய பேர். எதுக்கு அது வேணும்னாக்கா, இன்ஃபேக்ட் அது போட்டு அதை ஒரு தத்துவ வெப்சைட் ஆக்கி வச்சிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஏன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன்னா, நீங்க அதை ஆர்கானிக்கா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்கானிக்கா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் டெவலப்பர், இல்லை நீங்க வெப் டெவலப்பர் அப்படின்னாக்க, சும்மா ஒரே நாளைக்கு போய்ட்டு ஒரு 50 போஸ்ட் போட்டு அப்புறம் நீங்க கம்முன்னு போயிடக்கூடாது. ஏதோ வந்து அது ஒரு நீங்க படிச்ச ஒரு விஷயத்தையோ, இல்ல நீங்க ஃபாலோ பண்ற விஷயத்தையோ, அது வந்து ஆர்கானிக் ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கணும். அது கூட ஒரு பண்ணீங்கன்னாக்கா, அது வந்து லாஜிக் பில்ட் பண்ணிட்டே வரும். ஓகே. தினேஷ்ங்கிற ஆள் வந்து வெப் பத்தி அடிக்கடி பேசுறாருப்பா. ஸோ அடுத்த லிங்க் வரும்போது உங்களுக்கு சொல்லும். ஏப்பா புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கீங்க பாத்தியா? நான் வந்து ஒரு சஜஸ்டட் சைட்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க, அதை லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, ஏதோ நீங்க பண்ணுவீங்க. அதாவது ஆர்கானிக்கா நான் சொல்றது. ஓவர் நைட்ல நீங்க வந்து பணக்காரன் ஆகவே முடியாது இதுல. ஒரு 3 மாசம் 6 மாசம் நீங்க வந்து அடுத்த செமஸ்டருக்கு கிராஜுவேட் டிசம்பர்ல நீங்க கிராஜுவேட் பண்ண போறீங்கன்னாக்கா, இப்பல இருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு ஆர்கானிக்கா, சிஸ்டமேட்டிக்கா வேணுங்கிற ஆளுகளை படிச்சு அதுக்கு உண்டான, அதாவது கண்ணாமண்ணு எழுதக்கூடாது. லாஜிக்கலா எழுதி உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கணும் அதுல. நான் வந்து இந்த இது பண்றேன், இது பண்றேன், இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பண்ண புதுசா ஒரு வெப்சைட் இருக்கு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். ப்ராஜெக்ட் பத்தி பேசுறேன். இல்ல ஒரு டூலை பத்தி நான் அசஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் லிங்க்டின்ல நீங்க ஆர்டிகல் எழுதலாம். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா, இந்த அல்காரிதம் படிச்சுட்டே வரும். சரிப்பா வெப்னாக்கா தினேஷ் ஏதோ இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டர் வந்து எனக்கு வெப் ஆள் தெரியும்னாக்கா, நீங்க தினேஷை பாக்குறீங்க, அவன் நிறைய பேசிட்டே இருக்கான்னு சொல்லும். இது ஒரு ஆப்ஷன். 2வது நீங்க அப்ளை பண்ண உடனே ரெகுலர் என்ன பண்ணுவாங்க, தினேஷ்னு போட்டு இவர் எப்படிப்பா, ஏதாவது சரக்கு இருக்கா இல்லையா, ஏதாவது எழுதுறானா இல்லையா, இவருக்கு யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்களா, உங்க கம்பெனியோட ஹிஸ்டரி என்ன, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கலாம். என்னப்பா உங்களுக்கு ஹிஸ்டரி இருக்காது, ஃப்ரெஷ்ஷா வராங்களேன்னு. அவங்க பண்ண ப்ராஜெக்ட் அதுக்கு எல்லா சமயத்திலும் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒரே ஒரு லைன், நான் வந்து ட்விட்டர் ஃபீடர் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு 1 மில்லியன் பண்ணிருப்பாங்க ப்ராஜெக்ட். அது கோச்சிங்க ப்ராஜெக்ட் கிடையாது. புதுசா ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணும்போதே இதை நான் வந்து அவங்க எம்ப்ளாயர்ட்ட காட்டணும்னாக்கா எப்படி காட்ட போறேன், அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி பண்ணீங்கன்னா ஒரு கேட்சியா இருக்கும். நம்பர் 1. 2வது நான் ஸ்டூடெண்ட் சொல்றது வந்து, இப்ப நீங்க கிராஜுவேட் பண்ண போறீங்கன்னாக்கா, May 25 கிராஜுவேட் பண்றேன்னா கப்பறப்பான்னு போடாதீங்க. May 25 கிராஜுவேட் அதை ஹைட் பண்ணுங்க. நீங்க வந்து பொய் சொல்ல வேணாம். பட் கேட்டா சொல்லுங்க. நீங்க போடும்போதே May 25 கிராஜுவேட்னா உங்க ரெஸ்யூம் போவே போதும். ஸோ நான் வந்து எம்எஸ் பண்ணியிருக்கேன், எம்எஸ், பிடெக் பண்ணியிருக்கேன், பிடெக், என்னவோ டிகிரியை போடுங்க, வருஷத்தை காட்டாங்க. ரெசியூம்லயும் அதே மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் வந்து நான் இப்பதான் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கேன், சுட மாஸ்டர்ஸ் பண்ணதுக்கேன்னு ஒரு பெருமை இருக்கும். தயவு செஞ்சு இந்த பெருமையை மூட்டை கட்டி வைங்க. அதே மாதிரி நான் வந்து ஜிபிஏ வந்து 50,000 வாங்கியிருக்கேன், 4 வாங்கியிருக்கேன், 5 வாங்கியிருக்கேன், அதையும் மூட்டை கட்டி வைங்க. உங்க ஜிபிஏ யாரும் கேட்கவே இல்லை. நீங்க ஜிபிஏ, அதாவது உங்களை பத்தி சொல்லுவேன்னு உடனே என் ஜிபிஏ 4.1 பார்ட்டி ஃப்ரெஷ்ஷா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிரும். நான் வந்து இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் அப்படி ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, வேலை செஞ்சவன் இவன் வந்து ஜிபிஏ வந்து சொல்லல, வேலையை சொல்றாங்க. அதுதான் சின்ன சைக்காலஜி. அது பசங்களுக்கு வந்து நான் பல தடவை சொன்னாலும் அது நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், எங்க அப்பா அவ்வளவு சொல்லி இருக்கேன் சொல்லக்கூடாதான். ராசா சொன்னா வந்து அலர்ட் எடுக்காது பண்ணா அவங்களுக்கு புரியாது.
நான் திருப்பி வந்து ரெக்கார்டிங்ல சொல்றேன், தயவு செஞ்சு ஃப்ரெஷ்ஷா வந்து 6 மாசம் 1 வருஷம் இருந்தாக்கா உங்க ஜிபிஏ மூட்டை கட்டி வைங்க, கிராஜுவேஷன் டேட்டை மூட்டை கட்டி வைங்க. அவங்க கேட்டா சொல்லுங்க நான் எப்ப கிராஜுவேட் ஆனேன், அப்போ போய் சொல்லாதீங்க. தேவையில்லாம வந்து நான் இங்க இருக்கேன்னு வடிவில் போய் நிக்காதீங்க. ஆமா. அது எனக்கு அந்த அவர்ஷன் உண்டு. நெறைய பேர் ஜிபிஏ போடுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு அவங்க வந்து இந்த பை தீட்டா லாமால வந்து மெம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆகப்போகுது? அது வந்து காலேஜ் பிளேஸ்மெண்ட்லனா யூஸ் ஆகும். உங்க ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ள யூஸ் ஆகும். இங்க அதுக்குமே இப்பெல்லாம் கண்டுக்கிறது இல்லை யாரும். ஏதோ ஒண்ணு போயிட்டு வான்றுவாங்க. அதனாலதான் எதுல சொன்னா பெருமைன்னு தெரியாம ஏதோ போடுறது இதெல்லாம். பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். இன்னொன்னு வந்து LinkedInல வந்து எனக்கு இன்னொரு இது வந்துட்டு இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ் பரவால்ல. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இது லிங்க்டின்ஃபைடு லாங்குவேஜ் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. ஏதாவது அப்படின்னா ஒருத்தன் சாதாரணமா லைட் பல்ப் மாத்திருப்பான். ஆமா ஆமா லைட் மாட்டுவோம். அதுக்கு அவன் என்னமோ புதுசா என்னமோ அவனே லைட் பல்ப கண்டுபிடிச்ச மாதிரி ஐன்ஸ்டைன் ஆமா எடுத்து போட்டியா இருப்பாரு. எடிசன் பக்கத்துல அவன் தான் உட்கார்ந்து லைட் பல்புக்கு தான் ஃபிலமென்ட் மாட்டின மாதிரி ஒரு கதை எழுதி விடுவாங்க. அது இப்ப சாட் ஜிபிடி வந்த பிறகு இன்னொன்னு பிரச்சனை ஆச்சுன்னா, இவங்க பண்ற கதைய அந்த லைட் பல்ப் மாத்துறத வந்து சாட் ஜிபிடில போட்டு ஒரு ஏதோ அவங்க பெரிய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி அவனுங்களே இல்ல சுவிட்ச கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ண மாதிரி போடுவாங்க. சோ அந்த மாதிரி 4, 5 போஸ்ட் பார்த்தா நம்மளுக்கு உடனே ஆஹா இந்த ரெஸ்யூமே வேணாம் அப்படின்னு ஓடிடும். வேண்டாம் அதான் ஆர்கானிக்கா பண்ணணும்னு சொன்னேன். நீங்க எழுதும் போதே படிச்சீங்கன்னா இது எல்லாம் படிக்கிறேன், இது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அது இப்ப ஏஐ இல்லாம வந்து நீங்க இப்படி யூஸ் பண்ற மாதிரி லிங்க்டனுக்கும் ஒரு ஏஐ வச்சிருப்பான். அவன் இன்ஜின் அவன் கண்டுபிடிப்பான். பார்த்து இது நிஜமாவே வேலை செஞ்சு போடுறான் இல்ல சும்மா அடிச்சு விடுறான் அப்படி அவங்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களோட ரைட்டிங் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறது. கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் இன்னொரு ரெஸ்யூமேஸ்லாம் நான் இப்போ ஸ்கேன் பண்றப்ப இன்னொன்னு பார்ப்பேன் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா டெவலப்பரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டப்போட லிங்க் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பேன். ஸோ கிட்டப்ல அவங்க ஏதாச்சும் அவங்களோட ப்ராஜெக்டே இல்லைன்னா கூட வேற ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கனோ இல்ல அவங்களே ஒரு சின்னதா ஒரு நீங்க சொன்ன மாதிரி பிரசன்டபிளா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிள் வெப்பேஜா கூட இருக்கலாம். ஸோ அது இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி குட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா இல்லங்க. உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணி சொல்லுங்க? இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு ஆயிரக்கணக்கான ரிசீவ் வரும்போது நீங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும், உங்க ப்ராடக்ட் செல்லபிள் பண்ணித்தான் ஆகணும். அது ஒரே வழி வந்து நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அது நீங்க ஓப்பனா சொல்லணும். அதுக்கு உண்டான கட்ஸ் ஒண்ணு. நீங்க வந்து பப்ளிக்ல போயிட்டு நான் வந்து இதான் என்னோட கிட்டப் யூஆர்எல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள்ள சரக்கு இருந்தா மட்டும் தான் நீங்க கொடுக்க முடியும். சும்மாவே வந்து நீங்க அடுத்த ஃபோர் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க ஃபோர் பண்ண ப்ராஜெக்டா இல்லையான்னு. ஏன்னா உங்க நீங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ப்ராஜெக்ட் அவுட்கமுக்கும் அந்த கார்லேஷன் பார்க்க முடியும். பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இது வந்து நிஜமான ப்ராஜெக்டா இல்ல வந்து இங்க ஏதாவது ஒரிஜினல் ப்ராஜெக்டா. இல்லைன்னா அடுத்த கேள்வி ரெண்டு கேள்வி ஃபாலோ கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி பதில் சொல்லிச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க இது வந்து ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி துறைகள்ல வந்துட்டு மாடல் வருது. ஸோ நான் சொல்றது டேட்டா கவர்னன்ஸ், டேட்டா செக்யூரிட்டி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து மினிமம் நாங்க பாக்குறப்போ உங்க கம்பெனி இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைப்போம். 5 to 10 years ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். ஸோ ஆனா நீங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த டேட்டா செக்யூரிட்டி என்ன பொறுத்தவரை டேட்டா செக்யூரிட்டி வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு டேட்டா குவாலிட்டி டேட்டா செக்யூரிட்டிங்கிறது இன்னும் பெருசா வளர போகுது. ஜென்ரலா செக்யூரிட்டி அப்படிங்கறதே பெரிய இது நம்ம இன்னொரு தனி இது பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அது பண்ணலாம். இப்ப டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா கவர்னன்ஸ். ஸோ இந்த மாதிரி துறையிலலாம் என்டர் பண்றதுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே அந்த துறையில இருக்கிறவங்க வந்துட்டு ஐடில இருக்கிறவங்க அப்படி பண்ணணும்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சப்போஸ் இந்த டேட்டா தாங்க இப்ப நீங்க முன்னாடி பேச மாதிரி டேட்டா தான் மெயின் இல்லையா? ஸோ டேட்டா வந்து டேட்டா இன் டிரான்சிட்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு பைப்ல நீங்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஒரு ஸ்டெப்பா போகும். டிரான்சிட்ல இருக்கும்போது அது என்கிரிப்டடா இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ உங்களுக்கு அது வந்து அந்த என்கிரிப்ஷன் புரியுதான்னு பார்க்கலாம். என்கிரிப்ஷன் சும்மா நான் வந்து ஒரு டிவில சர்டிஃபிகேட் ஆட் பண்ணி விட்டேன். என்கிரிப்ஷன் அது வந்து ப்ராசஸ், அது நீ பண்ற ஸ்டெப். பட் பிஹைண்ட் தி சீன்ஸ் என்கிரிப்ஷன் என்ன ஆகுது, என்ன மாதிரி சர்டிஃபிகேட் யூஸ் பண்றீங்க, சர்டிஃபிகேட் என்கிரிப்ஷன் கீ வந்து நீங்க கொண்டு வர கீயா இல்ல ஏடபிள்யூஎஸ் அவங்க கொடுக்குற கீயா இல்ல சிஸ்டம் கீயா, அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் தெரியும். என்கிரிப்ஷனை பத்தி படிக்கணும் பசங்க. யாரா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறாங்க. புதுசா எல்லாராலையும் வரும்போது டக்குன்னு ஸ்விட்ச் பண்ண முடியாது. நம்ம கோடு ஏதோ யாராவது போடுவாங்க அப்படின்னாக்க வேலைக்கு ஆகாது. என்கிரிப்ஷன் பத்தி ஃபுல்லா படிக்கணும். ஹேஷிங் அல்காரிதம்ஸ் படிக்கணும். அந்த கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸ் எல்லாம் படிக்கணும். படிக்கிறதுனாக்கா ஏன் யூஸ் பண்றோம் அது முதல்ல மண்டையில ஏறணும். வெறும் நான் சொன்னா அது செய்வேன் அப்படின்னாக்கா உங்களால வந்து நீங்க அந்த கவர்னன்ஸ்குள்ள போகவே முடியாது, என்கிரிப்ஷனுக்குள்ள போக முடியாது, செக்யூரிட்டிக்குள்ள போக முடியாது. ஒரு அல்காரிதத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இந்த அல்காரிதம் இதுக்கு இந்த அல்காரிதம் அப்படின்னு. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இதுதான். இப்படி கிளவுட்ல போனீங்கன்னாக்கா நீங்களே ஒரு கீ எடுத்துட்டு போனீங்கன்னா அது காசு வேற மாதிரி. ஏடபிள்யூஎஸ்பி நீங்க கொண்டு சொன்னீங்கன்னா அவன் காசு கேட்கறது வேற மாதிரி. அது ஒரு டிஃபால்ட்டா ஒரு தடவை நீங்க கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவீங்க, அதை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவீங்க. ஸோ கீ வந்து ரொம்ப வேலிடு.
சப்போஸ் பெட்டா பெட்டா உள்ள போட்டு கீழே தொலைச்சிட்டு வச்சுக்கோங்க, ஜோலி முடிஞ்சு போச்சு. யாராலையும் எடுக்க முடியாது. உங்க வேலையை முடிஞ்சு போச்சு, கம்பெனி ஊத்தி போட வேண்டியதுதான். அதனால வந்து அது ரொம்ப ட்ரிக்கியான ப்ராசஸ். கீ லீக் ஆயிடுச்சுன்னா அது எப்படி நீங்க குவிக்கா பேக் ரிட்ரீவ் பண்றீங்க, சேஞ்ச் பண்றீங்கன்னு இருப்பாங்க. அங்கதான் ஒன் டைம் ஏதாவது எழுதிடலாம். ஒன் டைம் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்தா கூட எழுதிடுவாங்க. பட் சஸ்டெயின் பண்ணி கீ லீக் ஆச்சு, இல்ல ஒரு கீ எம்ப்ளாயி வந்து வேலையை விட்டு போகும்போது அவர் ஏதாவது வேலையை கமிச்சு போயிட்டாரு அப்படின்னாக்க, அப்படி டக்குனு வாசலை பூட்டெல்லாம் மாத்தி சேஞ்ச் எல்லாம் பண்ற மாதிரி இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு ப்ராசஸ். அதுல நீங்க வந்து ஒரு கோர்ஸே இருக்கு உங்களுக்கு. கிரிப்டோகிராஃபின்னு தனியா கோர்ஸ் இருக்கு, என்கிரிப்ஷன் இருக்கு, அது படிக்கணும். படிச்சா மட்டும்தான் நீங்க கான்பிடென்ட்டா கை வைக்க முடியும். இல்லைன்னா இது வந்து நீங்க விளையாட காமிச்சிடும் உங்களுக்கு. நான் வந்து என்னோட இப்ப இப்ப ஜூனியர்ஸ் வந்தாங்களோ, இல்ல மென்டார்ஸ், மென்டீஸ் இருந்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றதுன்னா, நம்ம இப்ப வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டோம்னா, ஐயோ பேக் எண்டா எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஐடில. இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், நான் வெறும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ண அப்படின்லாம் இருக்கக்கூடாது. என்ன பொறுத்தளவு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ வந்து இந்தியாலயும் நிறைய கம்பெனிஸ் வைக்கிறாங்க. ப்ரௌன் பேக் சீரிஸ்னு இருக்கும், இல்ல லேர்ன் வாட் டு ஷோ அண்ட் டெல் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும், இல்ல டெமோஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு ரிலேட்டட் துறை, இல்ல அதுக்கு பக்கத்துல இருக்க துறையில போய் அவங்க போய் கவனிச்சுக்கணும். ஸோ நான் என்ன பொறுத்தல வந்து நான் ஏஐல நான் நுழைஞ்சப்போ முக்கியமான காரணம் வந்துட்டு 5-6 இயர்ஸ் பேக் வந்து ஏஐ அப்படிங்கிற ரொம்ப சின்ன சாதாரண எம்எல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மெஷின் லேர்னிங் தான் இருந்துச்சு. ஏஐ அப்படின்னு கூடுதல. ஸோ மெஷின் லேர்னிங்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோர்சஸ்லாம் இப்போ எங்க டீம் வந்து அட்ஜசன்ட் டீம்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு கத்துட்டு அதுல இருந்து அப்படியே போய் உள்ள நுழைஞ்சது தான். ஸோ இப்போ அதுல போய் நான் வந்து என்னோட மென்டர்ஸ் சொல்றது தான், உன்னோட டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நான் இது மட்டும் தான் பண்ணேன், என்னோட பைப்லைன் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா 2-3 வருஷத்துல வந்துட்டு காலி ஆயிரும். காலி ஆயிரும். ஸோ பக்கத்துல இருக்கு என்னென்ன அட்ஜசன்ஸ்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து டேட்டா செக்யூரிட்டிக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது எவ்வளவு பேர் வார் ரூம்ல உட்காந்து மண்டையை பிச்சிருக்காங்க அப்படின்லாம் தெரியும். சோ அது இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஹேக்கிங் நடக்குது, சைபர் ஹேக் நடக்குது, டேட்டா போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஒண்ணும் பண்ணல, இல்ல பண்ண தெரியல. அதனால வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு வந்து ஏன்னா அது இருக்கிறது டஃப்ங்க. டேட்டா இன்ஜினியரிங் மாதிரி ஈஸி கிடையாது. நான் வந்து சைபர் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ்ல. இந்த போர்ட் ஓப்பனிங்ல இருந்து டிஃபால்ட் போர்ட்ல இருந்து அது ஒரு தடவை இந்த கோர்ஸ் படிக்கும் போதும் படிச்சோம் ஒரு 4 ஐட்டம் வந்து இப்ப 40 ஐட்டம் ஆயிடுச்சுன்னு இருக்கும். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றி விட்டுருவானுங்க. அது இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன்ங்கிறது வந்து. சூப்பர். ஐ திங்க் இன்னைக்கு செஷன் வந்து நம்ம பிரிட்டி மச் 3 கவர் பண்ணியிருக்கோம். இனஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். பட் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கூகுளி மாதிரி என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம். என்னென்ன பண்ணக்கூடாது, பசங்க என்னென்ன பண்ணக்கூடாது, எம்ப்ளாயிஸ் என்னென்ன பண்ணக்கூடாது, ஜாப் சர்ச்ல ஆகட்டும், படிக்க எஜுகேஷன்ல ஆகட்டும், என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஜாப் சர்ச்ல வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி கரெக்டா சொல்ல ட்ரை பண்றேன் நான். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரிமோட் ஜாப் வர்சஸ் இந்த பேக் டு ஒர்க்னு ஒன்று இருக்கும். ஒரு அதாவது கோவிட் முன்னாடிலாம் வந்து எப்பயாவது ஒரு தடவை வந்து மாதத்துக்கு ஒரு நாள் ஒருத்தரும் கேட்டு பர்மிஷன் வாங்கி இல்லை மாதத்துக்கு 2 தடவை அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கும். அவங்களை கேட்கணும், அவங்க அப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும். கோவிடுக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஜாலியாகி போச்சு. நான் தான் எல்லாம் வெளியில வேலை செய்யறேன், ரிமோட்லேயும் வேலை செய்யறேன். நான் எதுக்கு போய் ஆஃபீஸுக்கு போகணும்? நான் அப்படியே 8:45 ஏஞ்சி 9 மணிக்கு நான் வேலைக்கு போயிடுவேன். அப்படியே டக்குன்னு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். மை டைம் அப்படின்னு பேசுவாங்க. அதுல பசங்களுக்கு சொல்றது பெரியவங்களுக்கும் சொல்லுவேன், பட் பெரியவனே எனக்கு ரூல்ஸ் தெரியும்பாங்க. அது முடிஞ்ச மட்டும் ஆபீஸ் திறந்து இருந்துச்சு, கம்பெனி அலோவ் பண்றாங்கன்னா தயவுசெய்து ஆபீஸ் போங்க. அது ஒண்ணுதான் நீங்க வந்து வேலையை கரெக்டா கத்துக்க முடியும். எவ்வளவுதான் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்பார்க்கே நீங்க தான் பண்ணிருந்தாலுமே அந்த ஆளுக்கு அது ஸ்பார்க் மட்டும் தான் தெரியும். அது சுத்தி என்னெல்லாம் பண்ண போறாங்க, அது கூட வந்து இன்னும் 4 டூல் எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ண போறாங்கன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாம போயிடும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னாக்கா யூ கெட் மோர் நாலேஜ். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஆஃபீஸ் போறதுக்கு. அங்க போனீங்கன்னா அவ்வளவு கத்துப்பீங்க. தள்ளி இருந்தீங்கன்னாக்கா நீங்க ரேடார் கீழே இருப்பீங்க. நாளைக்கு எந்த ஒரு புது விஷயமும் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இதுவும் வராது. ஸோ நீங்க ஃப்ரெஷ்ஷாக அஸ்வலா இருக்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆஃபீஸ் போடுங்க. நல்ல நிறைய பேர் இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்க ரெஸ்யூம் எடுக்கிறப்போ வந்துட்டு ரிமோட் ஒர்க் ப்ரிஃபர்டுன்னு போட்டிருப்பாங்க. சரி, நிறைய ரெக்ரூட்டர் சொல்லக்கூடாது, ஆனா நிறைய ரெக்ரூட்டர்ஸ் அதை பார்த்தோம்னாலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிமோட் ஒர்க். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த டிரைவ் இல்லைன்னு இருக்காங்க. ஏப்பா நான் இப்போ உலகம் மாறி போச்சு, 2025 எல்லாம் ரேட் 2025 வாழ்வியை தான் சாப்பிட்றோம், அதெல்லாம் மாற போறது இல்லை.
ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் மாறாது, அது இந்த விஷயம் மாறாது. நீங்க இது ஹியூமன் இதுங்க, அது வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து தினேஷ் வேலை செய்ய போனா தினேஷ் எப்படி வேலை செய்வாருங்கிறது அவர் 8 மணி நேரம் தினேஷ் கூட இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவேன். தினேஷ் இப்படி ஃபுல்லா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, கேஷ்ல போகும்போது வந்து ஒரு காஃபி குடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவாரு. நீங்க இதுனாக்க மீட்டிங்ஸ் ஹாஃப் அன் அவர் கரெக்டா பொலிட்டிக்கலா பேசி கட் பண்ணுவாங்க மீட்டிங். அது கேமரா ஆஃப் பண்ணிட்டு யூடியூப் போட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க இருக்காங்களா இல்லையாங்களே தெரியாது நமக்கு. ஆனா ஆபீஸ் போயிட்டீங்கன்னாக்கா எங்க காதுல விஷயம் விழுந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த சுத்தி சுத்தி எல்லா பேசுறது தெரியும். டீம் மாற போறாங்களா, புது டீம் கொண்டு வர போறாங்களா, குரூப் வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா, எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அதுதான் நல்லது. நீங்க ஆபீஸ் போய் கத்துக்கணும். எலன் மஸ்க், ஜேமி டைமண்ட், ஆண்டி ஜேசி இவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாதான் ஆர்டிஓ 5 ஆர்டிஓ 10ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எலன் மஸ்க் எல்லாம் வந்துட்டு வாரத்துல 7 நாள் தான் இருக்கு, 7 நாளும் வந்து படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாலயும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியால அவரு நாராயணமூர்த்தி வந்துட்டு 90 ஹவர்ஸ் வாங்க, 70 ஹவர்ஸ் வாங்க, 100 hours. கொஞ்சம் ஸ்ட்ரெச். உங்களுக்கு ஸ்கெட்ச் போட போறாங்க. இந்தியால இருக்கிறவங்க சரி, இங்க இருக்கிறவங்க ஒரு இல்ல இல்ல, நான் ஸ்கெட்ச் 70 ஹவர்ஸ் சொல்லலைங்க. நீ 40 ஹவர் வேலை செய்தீங்கன்னா 40 ஹவர் போங்க, 35 ஹவர் போங்க வேலைக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ராவா வேலை சொல்லல. செய்யற வேலையில ஆபீஸ்ல போய் செய்யுங்க, நீங்க கத்துப்பீங்க. நீங்க உங்க கம்பெனி நீங்க எனக்கு என்ன வருது சொல்லுங்க. உங்களுக்கு விஷயம் கத்துக்கணும், 4 விஷயம் தெரியணும்னாக்கா நீங்க தான் ஆபீஸ் போகணும், தெரியும். இல்ல நெட்வொர்க்கிங் தான் முக்கியம். கரெக்ட். என்னோட இது வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணேன் லிங்க்டின்லயே வந்துட்டு. எனக்கு வந்து பெரிய அவர்ஷன் என்னன்னா, ரெஸ்யூம்ல வந்து இல்லாத பொல்லாத சொல்லி சொல்லி வைக்கிறது. அந்த ரெஸ்யூமேல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, திடீர்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே வந்துட்டு ஒரு பஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருவாங்க. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது தப்பா இல்ல. நான் வந்து பெரிய ஆள். அவர் பாட்டுக்கு AWS லாம்ப்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஆத்தரைசேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அது லேட்டன்சி வருமே. ஏன் அது யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, AWS லாம்ப்டா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் ஆத்தரைசேஷன் யூஸ் பண்ணலாம். பட் அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை டிஃபைன் பண்ண தெரியணும். அவர்கிட்ட கேட்ட உடனே வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு என்னோட என்ஜினியர் சொன்னாரு, நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டாரு. ஸோ நீங்க அவ்வளவு பெரிய ரெஸ்யூமே பில்டப் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, அந்த இந்த கொஸ்டின் என்னன்னா, அவருக்கு வந்து 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அந்த சொன்னவருக்கு. ஸோ அதை சொன்னோன்னா அவர் கிரெடிபிலிட்டி டக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க வச்சிருப்போம். அந்த கிரெடிபிலிட்டி டிராப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்டர்வியூல பண்ண கேள்விக்கு பதில் எல்லாமே வேஸ்டா போயிடும். அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதே மாதிரி தான். GitHubல போடணும்னா நீங்க வந்து அதுக்காக நான் போய் ஸ்பார்க் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பார்க்கே நான் தான் பக்கத்துல உட்காந்து கண்டுபிடிச்சேன்ற லெவலுக்குலாம் வேணாம். ஏதோ ஒரு கிட்டி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல இதான் உண்மையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயம் வந்து நம்ம தேவையே இல்லாம வந்துட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு கூட போடலாம். முன்னாடியே தேடுவாங்க. முன்னாடியே தேடுவாங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி என்ன கேட்பாங்கன்னு. இப்போ வந்து இந்த ChatGPT வந்து கெடுத்து விட்டுருச்சா. இப்போ வந்து தினேஷ் என்ன பண்ண என்னெல்லாம் கேள்வி கேட்பாரு, அவரோட என்னெல்லாம் தெரியும் சொல்லிட்டு நான் தினேஷை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டக்க டக்க டக்குன்னு இன்னைக்கு 4 கேள்வி கொடுத்தா 10 கேள்வி கொடுத்துரும், ஆன்சர் சொல்றோம். ஸோ நீங்க மேலோட்டமா விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்போஸ் கரெக்டான ஆன்சர் கொடுத்து வச்சுக்கோங்க ஜிபிடி. நீங்க சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஓ சூப்பரா பண்ணிருக்காரு, நீங்க வாங்கிட்டீங்கன்னாக்கா கிரெடிபிலிட்டி மேலே ஏறி போயிடும். அங்கதான் மாற்று உங்களுக்கு. அதே மாதிரி இன்டர்வியூல வந்து முடிஞ்ச அளவுக்கு உண்மையா இருக்கணும். ரொம்ப போய் கண்டிப்பா 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 தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி கிரெடிபிலிட்டி போயிடும். ஸோ எனிவே சூப்பர் கணேஷ். இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம பகிர்ந்துகிட்டோம். மாணவர்களுக்கும் சரி, வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கும் சரி, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு. நம்ம இந்த செக்யூரிட்டி பத்தி பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி பத்தி நிறைய கண்டிப்பா கண்டிப்பா நம்ம இன்னும் டேட்டா பத்தியும் AI பத்தியும் மற்ற கேள்விகளை வர்றது ரொம்ப நன்றி. நைட் டைம்ல உங்களை கூப்பிட்டு வச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை. விஷயம் கிரிக்கெட் போதா பாதுகாத்து கூப்பிட்டு ரிப்போர்ட் காமிப்பாங்க. இப்ப டேட்டாக்கெல்லாம் கூட பாதுகாத்து கூப்பிடுற மாதிரி ஆகி போச்சு. கரெக்ட். எல்லாமே ரிப்போர்ட் பண்ணலாம். சூப்பர். பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்.